சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை அதில் வீணம் இல்லை, அவர் எப்போதும் கால் பிடிப்பார். முதல்ல ஒரு பதவிக்கு வரும்போது பணிவு வர வேண்டும், ஒரு துணிவு வர வேண்டும். யார் அமைதி காக்குறாங்களோ அவங்க தான் அந்த நாட்டுக்கு சிஎம். அவர் கூட தகுதி உள்ளவங்க, தகுதியற்றவங்க. புரியுதுங்களா? ஆனால் இப்போவே நீ இந்த போடு போடுறனா, நீ உன்னை சிஎம் அவங்கள ஆக்கி உட்கார வச்சா எங்கள் மக்களை என்ன மாதிரி பண்ணுவ? நீ உன் கையில் மட்டும்தான் ரவுடி இருக்கிறாங்களா? மன்னார்குடி ரவுடிட்டு வந்து வச்சிருக்கிறியா? இல்லை விலை கொடுத்து பணம் கொடுத்து ரவுடி வச்சிருக்கிறியா? நாங்கள் இருக்கிற அத்தனை பொம்பளை அம்மாக்கா கொதிச்சு இருக்கிறோம். எங்கள் அம்மாவை கொண்டபடி, எங்கள் அம்மாவை சாவடிச்சபடி எங்களுக்கு பதில் சொல். எப்படி எங்கள் அம்மா செத்தாங்க? நாடகம் ஆண்டியா? 75 நாள் அப்பா வச்ச நாடகம் ஆண்டியா? நீ என்ன இப்போ சீன் போடுற? கவுனரே மேட்ற அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒத்த தில்லு இருந்தா விடுற. எம்எல்ஏவா வெளியே விடு. அவன் மனசத்தாம யாருக்கு ஓட்டு போட்டு போட்டோம்? வெளியில ஒரு எம்எல்ஏ யார் அம்மா விட்டு எம்எல்ஏ வச்சிருக்கிற? எங்க அம்மா கஷ்டப்பட்டு எங்க அம்மா உருவாக்குற கட்சி இது. நீ யார் வேலைக்கார நாய்? எங்க அம்மாவுக்கு பொழுது நாய் அப்படி நாயே. எங்க அம்மா கொலை பண்ணிட்டு எங்க அம்மாவை சாவடிச்சிட்டு என்ன சீக்கிரம் நீ அம்மா மாதிரி போட்டுச்சு அம்மா ஆயிடுவியா? அம்மா மாதிரி கொண்டு போட்ட அம்மா ஆயிடுவியா? அம்மா மாதிரி நெக்கி போட்ட அம்மா ஆயிடுவியா? ஓத்த எங்க அம்மா சுண்டி வரல அழகு தெரியும். எங்க அம்மா சுண்டி வரல அழகு தெரியும். யாரு கையில பேசுற? மோதி பார். அதிமுக மகிழ மோதி பாரு. உன் ரவுடி அனுப்பி ஒருத்த கேட்ட மோதி பாரு. ஒருத்த மோதுறா முதலமைச்சர் கையெடுத்துருவானா? முதலமைச்சர் கால ஒருத்த தில்லு இருந்தா பேசு மோதி ஒருத்த போன்ல என்ன உனக்கு மைக்கில் என்ன பேசுற? யார சீன் போடுற? நீ துண்ண சோத்துக்கு வழியில்லாதவன். நீ எங்க இருந்தா ஓடி இருந்தா? எங்க தங்கி இருந்தா? யார பார்த்து ஓடுதான்னு கேக்குற? நீ ஓடுத நாட்டுல? யாரு? கருணாநிதி வீட்டுல வேலை செஞ்சு நான் சிஎம் ஆயிடுவாளா? காமராஜ் வீட்டுல வேலை செஞ்சு சிஎம் ஆயிடுவாளா? புரட்சி தலைவர் கிட்ட வேலை செஞ்சு சிஎம் ஆயிடுவாங்களா? ஓத்த சீடி வித்த சிரிக்கு உனக்கு சிஎம். இந்த சீனஸ்ல நாங்க ஆக மாட்டோம். இந்த சீனு பிலிமே அப்படி எப்படி டெவலப் பண்ற நாங்க மசிய மாட்டோம். அதிமுக ஆலமரம் உங்ககிட்ட எம்எல்ஏ இருக்கலாம், எங்கிட்ட மக்கள் சக்தி இருக்குது. பிச்சு பாரு. நிறைய பொதுச்சால் இல்லை. நான் கேட்கிறேன், பாத்துக்கலாம். நீ பாத்துக்கலாம். யார பாத்து கேட்கிறேன்? கொதிச்சு இருக்கிறோம். அமைதியாக ஏன் தெரியுமா இருந்தோம்? நம்ம கட்சி போயிட கூடாது. அம்மா உருவாக்கின ரெட்டையில போயிட கூடாது. என் தலைமை கொடுத்த ரெட்டையில போக கூடாது. சந்தில சிந்து பாயிரம் கண்டனாயெல்லாம் கல்ல எடுத்து நடக்கூடாது. நாங்க பொறுமையா இருந்தோம். ஆனா நீ என்னைக்கு 2 மாசத்தோட ஒரு முதலமைச்சர் தாக்கு பிடிக்க முடியும்? என்ன துரோகம் பண்ணியிருப்ப நீ? என்ன கொடுமை பண்ணியிருப்ப? 2 வருஷம் தான் முதலமைச்சருக்கு. எப்படின்னா எங்க அம்மா 35 வருஷமா நீ என்ன பண்ணிருப்ப? அது பாவி முண்டை என்ன செஞ்சிருப்ப? எங்க அம்மா சொல்ல முடியல, முழுங்க முடியல. என் தாய் இப்ப சேர்ந்துட்டா. ஆனா அங்க குடும்பத்தை சேர்ந்து உன்னை சாவடிக்கும். உன் குடும்பத்தை நாங்க சாவடிக்கா? உன் குடும்பமே சேர்ந்து உன்னை சாவடிக்கும். உனக்கு சிஎம்மா கேக்குறீங்க பத்தியா? உன் குடும்பமே சேர்ந்து உன்னை சாவடிக்கும். தில் இருந்தா வா ஒரு எம்எல்ஏ தில் இருந்தா விடு. எம்எல்ஏ வெளியில ஆட்சிக்கிற பொம்பளை தானே தில் இருக்குதுல்ல? ஸ்டாலினுக்கு மெசேஜ் கொடுக்கல. இல்ல பேசு. அவரை போய் கேக்குறே சிரிச்சா கேக்குறீ. நீ பொம்பளை தானே? எங்க அம்மா இருந்திருந்தா கருணாநிதியை பார்க்க சென்ட்ரல் ஸ்டேட்மெண்ட் அனுப்பாங்களா? அனுப்பாங்களா? முதல்ல நீ எப்படி அனுப்புற? அம்மா அங்கதான் இருந்தாங்க. அம்மா செத்துட்டாங்க. போனா சோ பக்கத்து சொல்லிட்டு போன அவனு சாதிச்சிட்ட. சரி வீடு ஒழிஞ்சு போச்சு. நீ நல்ல பொம்பளை தானே? இவரை பார்த்து சொல்றல கருணாநிதி வந்து ஸ்டாலின் சிரிச்சான்னு சொல்றல. நீ சொல்றல நீ நல்ல பொம்பளை தான். ஸ்டாலினை பார்த்து முதலமைச்சர் சிரிச்சான்னு சொல்றல. அப்ப எப்படி நீ கருணாநிதி பார்க்க தம்பி தர ஜெயிக்க போய் அனுப்புன? அப்ப உனக்கு என்ன உறவு? உன் தாலி கட்டிச்சாரா? 2வது புருஷன் தாலி கட்டிச்சாரா? அந்த அனுதாபா உன் கதை நாரிப்படும். ஜாக்கிரதை. ஒழுங்கா ஒதுக்க வருது ஓலை. உனக்கு பத்திரி ஓலை வருது. அடுத்த வாரம் நீ ஜெயிலு பாக்குறியா? சத்தண்டி பெருமாள் மேல சத்தியம். என் புரட்சி தலை மேல சத்தியமா சொல்றேன். அடுத்த வாரம் ஜெயில இருப்பான்.